தற்போதைய அண்மை செய்தி. பரபரப்பான சூழலுக்கு மத்தியில் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் இரண்டாவது அமர்வு தொடங்கியது. அது தொடர்பான அண்மை தகவலை தற்போது பார்த்து வருகிறோம். பட்ஜெட் கூட்டத்தொடரின் இரண்டாம் கட்ட அமர்வு தொடங்கியது. பரபரப்பான சூழலுக்கு மத்தியில் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் இரண்டாம் கட்ட அமர்வு தொடங்கி நடைபெற்று வருகிறது. அது தொடர்பான காட்சிகளை பார்த்து வருகிறோம். இன்று தொடங்கிய பட்ஜெட் கூட்டத்தொடரின் இரண்டாவது அமர்வு ஏப்ரல் 2ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இன்று தொடங்கிய பட்ஜெட் கூட்டத்தொடரின் இரண்டாவது அமர்வு ஏப்ரல் 2ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவை பதவி நீக்கம் செய்யக்கோரி தீர்மானம் கொண்டுவர எதிர்க்கட்சிகள் நோட்டீஸ் தாக்கல் செய்துள்ளனர். மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவை பதவி நீக்கம் செய்யக்கோரி தீர்மானம் கொண்டுவர எதிர்க்கட்சிகள் நோட்டீஸ் அளித்துள்ளனர். அது தொடர்பான அண்மை தகவலை பார்த்து வருகிறோம். போர் நிலவரம், ஈரான் கப்பல் தாக்கப்பட்டது, வர்த்தக ஒப்பந்தம் உள்ளிட்ட பிரச்சினைகளை எழுப்பவும் எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டுள்ளன. போர் நிலவரம், ஈரான் கப்பல் தாக்கப்பட்டது, வர்த்தக ஒப்பந்தம் உள்ளிட்ட பிரச்சினைகளை எழுப்ப எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை பகிர்ந்து கொள்வதற்காக சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் நம்முடன் இணைப்பில் இணைகிறார். வணக்கம் யோகேஸ்வரன். இன்று நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் இரண்டாவது அமர்வு தொடங்கி நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான முழு விவரங்கள் என்ன? 2026-2027 நிதியாண்டுக்கான நாடாளுமன்றத்தினுடைய முதல் கூட்டத்தொடர் ஜனவரி 28ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் தொடங்கியது. பிப்ரவரி 1ஆம் தேதி மத்திய நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டதற்கு பிறகு குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய தீர்மானத்தின் மீதான விவாதங்கள் அனைத்தும் நடைபெற்று பிப்ரவரி 13ஆம் தேதியோடு முதல் அமர்வு என்பது நிறைவடைந்தது. இதனைத் தொடர்ந்து இரண்டாவது அமர்வு இன்று தொடங்கி ஏப்ரல் 2ஆம் தேதி வரை நடைபெற திட்டமிடப்பட்டிருக்கிறது. இதற்காகவே இன்றைய தினம் நாடாளுமன்றத்தில் காலை 11 மணிக்கு மக்களவை மற்றும் மாநிலங்களவை இரு அவைகளும் கூடியது. மக்களவை மற்றும் மாநிலங்களவையில 5 உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உயிரிழந்திருக்கக்கூடிய நிலையில அவர்களுக்கு இரங்கல் தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதை தொடர்ந்து மக்களவை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. மாநிலங்களவையிலும் இந்த இரங்கல் தீர்மானம் என்பது வாசிக்கப்பட்டு தற்போது மௌன அஞ்சலி என்பது செலுத்தப்பட்டு வருகிறது. நாடாளுமன்றம் ஒரு பரபரப்பான சூழல்களுக்கு மத்தியில இன்று கூடியிருக்கிறது. மேற்கு ஆசிய நாடுகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய போர் பதற்றம், வளைகுடா நாடுகள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தி வரக்கூடிய நிலையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பொருளாதார நெருக்கடி, இப்படியான பல சூழல்களுக்கு மத்தியில் நாடாளுமன்றம் கூடியிருக்கக்கூடிய நிலையில் பல்வேறு முக்கியமான விஷயங்கள் குறித்தெல்லாம் எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்பவும் விவாதங்களுக்கு மத்திய அரசை அழைக்கவும் திட்டமிட்டிருக்கிறார்கள். மிக முக்கியமாக இந்தியாவில் ஏற்கனவே எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட தொடங்கி இருக்கிறது என்ற கருத்துக்கள் பரவலாக சமூக வலைதளங்கள்ல பகிரப்பட்டு வரக்கூடிய நிலையில மத்திய அரசு அப்படி எந்த ஒரு நிலையும் இல்லை என விளக்கம் அளித்தாலும் கூட மத்திய அரசினுடைய விளக்கத்துல அடுத்த 50 நாட்களுக்கு மட்டுமே இந்திய அரசிடம் போதுமான அளவு எரிபொருள் மற்றும் எரிவாயு இருக்கிறது என்ற விளக்கத்தையும் தருகிறார்கள். ஆனால் இப்போதைக்கு இந்த போர் நிறுத்துவதற்கான எந்த ஒரு சாத்தியக்கூறுகளுமே தென்படவில்லை. நேற்றைய தினம் அமெரிக்க அதிபர் டிரம்ப் பேசும்போது கூட 6 மாதங்கள் கூட இந்த போர் நீடிக்கலாம், ஈரானும் 6 மாதங்கள் கூட தாங்கள் இந்த போரை சமாளிப்பதற்கு தேவையான ஆயுதங்களும் தளவாடங்களும் தங்களிடம். மக்களவையில் மறைந்த உறுப்பினர்களுக்கு இரங்கல் தீர்மானம் வாசிக்கப்பட்டு நண்பகல் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது.